பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டம், அசாசினேஷன் அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு 3வது முறையாக வந்து இந்த பதவியில் இருக்கார்ல, இவர் மேலே அசாசினேஷன் அட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பல வாட்டி பிளாட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டு நம்ம நாட்டின் பிரதமரை அவர் வந்து உயிர் பலி ஆயிராமல் வந்து பாதுகாத்துருக்காங்க. இது வந்து பல முறை நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி ரீசெண்டாக நடந்ததை பற்றி கொஞ்சம் நான் லேட்டாக பேசுகிறேன். ஏன்னா நான் இந்த செய்தியை பற்றி இப்போ தான் முழுசாக வந்து படித்ததுனால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் வேணும்ன்ட்டே இது வந்து செய்தி மீடியாஸ்லாம் வந்து வெளில சொல்லலை, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ? அது மட்டும் இல்லாமல் சினிமாவோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கான நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால பிரதமர் மோடியை கொல்றதுக்கு சமீபத்தில் ஏற்படுத்தின ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் எப்படி முறியடிக்கப்பட்டுச்சு, அதை குறித்து அவர் எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அமெரிக்காவை பற்றி நம்ம வந்து பேசியாகணும். இந்த அமெரிக்கா வந்து எப்போவுமே பிக் பிரதர் மென்டாலிட்டி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையை வந்து தான் முடித்து வைத்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரதிநிதி அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பொய்யா மாறுதட்டினது மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே இப்போ வரைக்கும் வந்து வன்மத்தை பல டாக்ஸுகள் மூலியமாக கக்கி கொண்டு இருக்கிறார். இமிக்ரேஷன் பாலிசிஸில் இந்தியன்ஸ் மேலே வந்து ஒரு சிறப்பான அன்போடு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஊரில் இருக்க அவங்க நாட்டு மக்களே அவர் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா கடுப்பு இருக்குது. ஏன்னா உனக்கு இந்தியாவை பார்த்தா எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் மேலே வந்து பல நம்மளுக்கு வந்து எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம நாட்டின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மோடியை வந்து எப்படி அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் யூஎஸோட பங்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் வரக்கூடிய ஆர்டிக்கிளை நான் வந்து கோட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து பேச வேண்டியிருக்கு. எப்போவுமே அமெரிக்கா அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆரை உடச்சி விட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை உடச்சி விடுறது அப்படிங்கிற ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அதிக வாட்டி பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து யூஎஸ் தான். அப்படி வந்து தங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடுகளையும் வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், ஒரு பப்பெட் ரூல் வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயினாக அவங்களோட ஸ்டைல். மற்ற கண்ட்ரிஸும் பண்ணியிருக்காங்க, மற்ற சூப்பர் பவர்ஸும். ஆனால் அமெரிக்காவோட ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் அது. யுஎஸ்எஸ்ஆர் உடச்சி விட்டாங்களா, அப்புறம் உக்ரைன் போருக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பங்கு வந்து வச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காசால் நடந்துகிட்டு இருக்க அக்கிரமங்களுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய ஹேண்ட் இருக்குது. அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் வந்து இவங்களே பல தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி அதற்கு ஃபண்டும் பண்ணி ஒரு பெரிய நாடகத்தை வந்து பல மாதிரி வந்து நடத்தி இன்றைக்கும் அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட்டை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் வந்து பங்களாதேஷ் அங்கே இருக்கிற ஆட்சியை கவுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்பட்டுருக்க அரசியல் மாற்றங்களுக்கு அவங்க தான் ஒரு காரணமாக இருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட்டு நேபாளில் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, அதற்கு பின்னாடியும் அவங்களுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேச்சு செய்தி. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஏன் போய் பண்ணுறாங்க, நேபாள் மேலே என்ன கோவம், பங்களாதேஷ் மேலே என்ன கோவம்னா அப்படி இல்லை. ஸோ குளோபலி ஜாகிரபிக்கல் பாலிட்டிக்ஸில், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஒரு பெரிய கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு செக் வைக்கணும்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளை ஏதோ ஒரு வகையின் மூலியமாக விலைக்கு வாங்கிறது மட்டும் இல்லாமல், இல்லை அங்கே ஒரு கேம்பை போடணும், அங்கே போயிட்டு போரில் இறங்கி இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அவங்களுடைய எதிரிகளை அந்த சின்ன கண்ட்ரியை வச்சு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறது, உலக அரசியலை வந்து தங்களோட கைப்பாவையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு அண்ட்ரஸ்ட் ஏற்படுத்த முடியுமா அவங்க செய்கிறாங்க. ஏன் மோடி அவர்களுக்கு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா, சமீபத்தில் ஒரு ட்ரைடன்ட்னு ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. டியான்ஜின் சைனாவில் நடந்த அந்த மாநாட்டில் வந்து புத்தின், அதுக்கப்புறம் ஜி ஜின்பிங், அப்புறம் மோடி 3 பேருமே நின்று வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சமீபத்தில் நம்மளுக்கும் சைனாக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சமீப அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நண்பனும் இல்லை எதிரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சர்வதேச அரசியலும் அப்படி தான். இப்போது சமீபத்தில் இப்போது ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் இந்த ப்ரெசன்ட் டைமில் சைனா நம்ம கூட நல்ல ஒத்துழைப்போடு தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் டைமில் இது. ஸோ அந்த டியான்ஜின் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் புத்தினுக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க 2 பேரும் வந்து காரில் போகிறாங்க, 45 மினிட்ஸ் வந்து பேசுகிறாங்க. பேரலி டாக்காவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரன்ஸ் அர்வில் ஜாக்சன் அப்படிங்கிறவர், இவர் சிஐஏல ஒர்க் பண்ணிருக்க ஒரு ஏஜென்ட். இவர் வந்து பங்களாதேஷோட தலைநகரான டாக்காவில் தங்கியிருக்காரு. ஸோ மோடியும் புத்தினும் அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நாள்லேயே பேரலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஹோட்டல் அறையில் மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறாரு. இது ஒரு கொலை அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஒரு சிஐஏ ஏஜென்ட் வந்து சாகிறான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து பல காரணங்கள் இருக்கும். அண்ட் மர்மமான முறையில் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடப்பட்ட தகவல் மூலியமாகவும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சிஐஏ ஏஜென்ட்டும் மோடியை அசாசினேட் பண்ணுறதுக்கு, அதாவது பிரதமர் மோடியோட உயிரை எடுக்கிறதுக்கு, இல்லை இந்தியாவில் ஒரு அமைதியை குலைச்சி இங்கே ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் கொண்டு வரதுக்கான பல டாட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் வந்து பார்க்கப்படுறாரு. ஸோ வைட்டலாக அவரை வந்து அன்றைக்கி முடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா, அங்கே பேரலி வந்து ரஷ்ய அதிபர் புதின் கூட பேசியிருக்காருன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷனை இந்தியா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் சேர்ந்து, ரஷ்யாவின் உதவியோடு சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்காவில் வந்து அரங்கேற்றிருக்காங்க. அதனால் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்காவுடைய ஒரு சதி வேலையை
பிரதமர் மோடியை கொல்லக்கூடிய ஒரு சதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நண்பர்களாக வந்து எதிர்கொண்டு சும்மா முடிச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்கள், டியான்ஜின்லேருந்து அதுக்கப்புறம் பிரதமர் இந்தியாவுக்கு வராரு. மோடி இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் பேசும்போது வந்து எல்லாருமே வந்து கை தட்டிகிட்டே இருக்காங்க. எதுக்கு கை தட்டுறீங்க, என்னை இப்போ பார்த்துட்டேன்னு கை தட்டுறீங்களா இல்லை திரும்பி வந்துட்டேன்னு கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக ஒரு மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாரு. அது என்னன்னா, அது என்னவா எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா, என்னை வந்து உயிரோடு திருப்பி வந்துட்டேனேன்னு கை தட்டுறீங்களா இல்லை இப்போ என்னை பார்த்தேன்னு கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது வந்து அப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு பிரதமர் அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சீக்ரெட் மாதிரி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பல பேருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வேணுன்ட்டே சும்மா கிண்டலாக சொல்லிட்டு போனதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் தான் நிறையா செய்தி ஊடகங்களில் ரொம்ப சின்னதாக வெளில வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து அசாசினேஷன் அட்டம்ப்ட்லாம் இந்த காலகட்டத்திலும் வந்து நடத்துறதுக்காக யூஎஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க மோடியை அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐஎஸ் நிறைய தீவிரவாத அமைப்புகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஎஸை அது ஃபவுண்ட் பண்ணி அப்படி ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோஸ்லாம் அனுப்பி பிஹைடிங் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வீடியோ ரெக்கார்டிங் போட்டு கண்ணு முன்னாடி கருத்தாக இருப்பாங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டு ஐஎஸ்ஐஎஸை பேக் பண்ணி உலகத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பிரபலப்படுத்துறது யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சமீபத்தில் டெல்லியில் வந்து 2 பேர் பிடிப்பட்டிருக்காங்க. ஒருத்தனுக்கு 20 வயசு, 19 வயசுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தன் ஏற்கனவே வந்து நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு அவனை கைது செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் நடவடிக்கை சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கூட தொடர்பு வச்சிருந்தா 2 பேருமே ஒரு 6 மாதமாக இன்டெலிஜென்ஸில் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐக்கு இன்டைரக்டாக யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு சிம்பத்தைசர்ஸோ யாரெல்லாம் வந்து நாட்டின் மேலே வெறுப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களே இந்த ஆர்கனைசேஷனில் சேர்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண பார்த்துருக்காங்க. கடந்த அக்டோபர் 19 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை போய்ட்டு வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. என்னென்னா டெல்லியில் வந்து ஒரு மாலில் இவங்க 2 பேருமே டெல்லி சுற்றுவட்டார சேர்ந்தவங்க தான். டெல்லியில் ஒரு மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெடிகுண்டு வச்சு தகர்த்துக்கு மட்டும் இல்லாமல் அங்கே பக்காவாக வந்து 100க்கும் மேற்பட்ட உயிர் சேதம் ஏற்படுத்தாமடியா ஒரு தாக்குதலை வந்து நடத்தணும் அப்படிங்கிறதான் இவங்க 2 பேரோட பிளான். ஸோ வாட்ஸ்அப் சேட்ஸு, ஃபோனில் பேசினது, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டே இருந்தவங்க. நல்ல வேலை இவங்க இதுக்கு மேலே விட்டா வந்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால கரெக்டாக இவங்களை கூலி அமைக்கிற மாதிரி அமைக்கி பிடிச்சிட்டாங்க. அப்போ இவங்ககிட்ட வந்து நிறையா பென்ட்ரைவில் இதுக்கான பிளானு, ஹார்ட் டிஸ்கில் இதுக்கான பிளான், லேப்டாப்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறையா மெயில்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஐஇடி அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கான பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருப்பாங்களே, அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை கூப்பிட்டு போயிட்டு இப்போதைக்கு விசாரணை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்தின் மேலே ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னு தெரிஞ்சும் இங்கே ஐஎஸ்ஐஎஸ்ஐ சிம்பத்தைஸ் பண்ணுற ஒரு 2 பேர் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க மாட்டுறாங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்தியாவிலேயே இப்போ இருக்கிற ஒரு ஆட்சி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி அப்படிங்கிறத வந்து சீர்குலைக்க வைக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸுடைய ஒரு வேலையாக இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுது. நிறைய பேர் இது வந்து எடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே இது வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணிப்பூர், நாகாலாந்து மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப அதிகம். அதை பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து பிஜேபி சரியாக கையாளலை தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி மேலே குறை கூறுவேன். அவங்க அதை வந்து சரியாக கையாளறதுனால இன்றைக்கி வரைக்கும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு மணிப்பூர். ஸோ நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த கோவத்தை பயன்படுத்தி கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து சேர்ந்து அங்கே ஒரு குட்டி கண்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸோட ஃபண்டிங்கில் செயல்படுற சில பேர் அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்கு பல காலகட்டங்களாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கும் வந்து தெரியும். பட் அது மேலே வந்து கேட்டிங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த யூஎஸ் மூலியமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நம்மளே வந்து வழி கொடுத்த மாதிரி ஆயிரப்போகுது, அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறனால இந்த சென்சிட்டிவான இஷ்யூ வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளை சுற்றி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. சில செய்திகள்லாம் வந்து டக்குன்னு வெளில சொல்லிட மாட்டாங்க. சில செய்திகள் லைட்டாக துணுக்காக வரும். அதை நம்ம அப்படியே நூல் பிடிச்சி போயினே இருந்தோன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சார்ந்த நிறையா செய்திகள்லாம் படித்தா வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு வலைப்பின்னல் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு சைனா வந்து அவுட் அண்ட் அவுட் எனிமி மாதிரி தெரிஞ்சாங்க. ரஷ்யா நம்ம கூட எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃப்ரெண்டானே வந்து தெரியாது, கட்டி பிடிச்சி திருப்பி வந்து முதுகில் குத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸோடைய அரசியல் இப்படி இருக்குது. ஸோ நம்மளுடைய நாட்டின் பிரதமர் அசாசினேஷன் அட்டம்ப்ட்டுக்கு உள்ளாகி அது வந்து அதுக்கப்புறம் முடியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சில செய்திகள் மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்க தகவல். அதை நான் வந்து இப்படி தான் பார்க்குறேன்.
ஸோ நீங்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து யோசிச்சிருந்தீங்க, இல்லை எங்கேயா படிச்சிருந்தீங்க, இல்லை எனக்கும் நான் சொன்னதுக்கும் மீறி உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் இதை குறித்து தெரியும், இல்லை நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தோணுது, ஆமாம் இல்லை கரெக்டுன்னு தோணுது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஒப்பீனியனை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.